ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயரில் நம்மள போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இது. இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து 58 சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கிவ் அவேன்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம இதில் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த சரவண பவன் அந்த மாதிரி ஹோட்டல்ஸில் நம்ம 14 இட்லின்னு வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ரெசிபியோட சாம்பார் தாங்க இது. இதை பண்ணுறதுக்கு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு தாளிக்கிற பொருள்லாம் சேர்த்துட்டு, இந்த கட் பண்ணி வச்சுக்கிற காயெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சமாக பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா கேரட், கத்திரிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சங்க ரொம்ப போட்டுறாதீங்க. ஜஸ்ட்டு கொஞ்சமான குவான்டிட்டியில் போட்டு நல்லா அதை வந்து வறுத்துக்கோங்க. இதெல்லாம் வறுத்துங்கின அப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது மட்டும்தான் இதோடைய காரம். இதுவும் பச்சை மிளகாவும், பட் இதுவே செம காரமாக இருக்கும் நீங்கள் ஃபைனலாக பார்க்கும்போது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பங்கு பாசி பருப்புக்கு ஒரு கொஞ்சமாக துவரம் பருப்பு சேர்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் ஊற வச்சுருங்க 10 மினிட்ஸு. அந்த பருப்பையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வாட்டர் 2 பங்கு வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து குக்கரில் மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தாங்க நல்லா வேகும். அப்புறமா வந்து நம்ம இட்லி வந்து இப்போ ஊற்றுறோம். நான் வந்து இந்த 14 இட்லியோடைய டேஸ்ட்டே இருக்கணுங்கிறதுக்காக வந்து கொஞ்சமாக மினி இட்லியும் நம்ம வந்து ஊற்றிருக்கோங்க. நீங்கள் வந்து மினி இட்லி வேணால் ஊற்றிக்கலாம், இல்லை நார்மல் இட்லியும் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து குக்கர் விசில் முடித்ததுக்கப்புறமா நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா கடைஞ்சிடணும். அப்போ தான் எல்லா காயும் மிக்ஸ் ஆகி அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நெய் அல்லது பட்டர் சேர்த்து கடைஞ்சிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இறக்கிக்கலாம். இதுதாங்க நம்ம சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். நல்லா சுட சுட ஆவி பறக்க இட்லியோட இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.